அடுத்து பெண்களுக்கு மிகவும் பிடிச்சமான ஒரு ஃபீல்ட் சமையல் கலை. நீங்க கூட நல்லா சமைப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல சமையல் கலையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க சாப்பிட்றத பத்தி கூட கேளுங்க, தயவு செய்து சமைக்கிறத பத்தி கேட்கவே கேட்காதீங்க. இந்த அனல நின்று சமைக்கிறது இருக்கே, அது சொல்லவா வேணும்? உங்களை மாதிரி பெண்களுக்காகத்தான் நாகர்கோயிலேருந்து ஒரு நேச்சுரோபதி டாக்டர் டயானா வந்து அடுப்பில்லா சமையலை பத்தி நிறைய செஞ்சு காட்ட போறாங்க. வாங்க பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் ஜெனிஃபர் டயானா, நாகர்கோயிலிருந்து நேச்சுரோபதி ஃபிசிஷியன். இப்போ நான் உங்களுக்கு ரெட் ரைஸ் வச்சு எப்படி தேங்காய் சாதம் அடுப்பில்லாமல் சமைக்கிறது அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்நாக்ஸுக்காக நிறைய விஷயங்கள் பேக்ட் ஐட்டம்ஸ், டின்ட் ஐட்டம்ஸ், கேண்ட் ஐட்டம்ஸ் வாங்குகிறோம். இதில் நிறைய கெமிக்கல்ஸ் சேர்ந்துருக்கு, அது நம்ம உடல் நலத்துக்கும் நல்லது இல்லை. ஸோ அதுக்கு ஒரு மாற்றான வழி தான் இந்த கோகனட் ரைஸ் இப்போ நம்ம பண்ண போகிறது. ஸோ இந்த கோகனட் ரைஸ்க்கு நம்ம தேவையானது என்னென்னா, நாகர்கோயிலில் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த ரெட் ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ரெட் ரைஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குது, மாப்பிள்ளை சம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அரிசி பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப திக்காக இருக்கும். இந்த அரிசியோட அந்த சைஸ் ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி கோகனட் ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்: மாப்பிள்ளை சம்பா 1 கப்பு, தேங்காய் 1 கப்பு துருவினதாக இருக்கணும், இந்துப்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், அப்புறம் நல்ல மிளகு பொடி, எங்கள் ஊரில் சொல்லக்கூடிய பேர் நல்ல மிளகு, இந்த ஊரில் நீங்கள் மிளகு அப்படின்னு சொல்லுவீங்க, அதில் 1 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி தேவைக்கு. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மாப்பிள்ளை சம்பா அவல் 1 கப்பு, அதாவது 150 கிராம், இந்துப்பு 1 ஸ்பூனு, தேங்காய் துருவினது 1 கப்பு, ஜீரக பொடி 1 ஸ்பூனு, அப்புறம் நல்ல மிளகு பொடி அதாவது மிளகு பொடி 1 ஸ்பூனு, கருவேப்பிலை கொஞ்சம் தேவைக்கு, கொத்தமல்லி தேவைக்கு. முதல்ல இந்த ரெட் அவலை எடுத்து 1 கப் எடுக்கக்கூடிய இந்த ரெட் அவலை எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் மிக்சியில் போட்டு திரிச்சிக்கணும். இந்த பாம்பே ரவை இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு திரிச்சிக்கிறோம், துகள் துகளாக திரிச்சிக்கிறோம். கொஞ்சமா போதும். ஸோ இந்த மாதிரி பொடியாக்கியாச்சு. இப்போ அதை தண்ணி விட்டு, போதுமான அளவு தண்ணி விட்டு ஊற வைக்கிறோம். இப்போ பொடியாக்குன இந்த ரெட் ரைஸ் அவலை எடுத்து ஊற வைக்க போறோம் தண்ணியில. இப்போ இந்த பாம்பே ரவை மாதிரி துகளாக்கி வச்சிருக்கிறோம். இப்போ பாம்பே ரவைன்னு சொல்றது கூட ஏன் இந்த பேர் வந்தது அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் இந்த ரவையை வந்து பாம்பேல தான் ஐடென்டிஃபை பண்ணி செஞ்சு கொடுத்தாங்க நம்ம ஊருக்கு. ஸோ அதனால தான் அதோட நேம் வந்து பாம்பே ரவைன்னு வந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம தண்ணியில ஊற வைக்க போறோம் இந்த ரெட் அவலை. அது முங்குற அளவுக்கு தேவையான தண்ணி வச்சுட்டா போதுமானது, எக்ஸஸா தண்ணி வைக்க வேண்டாம். ஸோ இப்போ இந்த ரெட் ரைஸோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, சுமார் 349 கிலோ கலோரிஸ் இதில் இருக்குது. இந்த ரெட் ரைஸோட ஸ்பெஷல் அப்படின்னாக்க விட்டமின் இ இருக்கு, கே இருக்கு, இன்னும் பார்த்தீங்கன்னா அயன் இருக்கு, மெக்னீஷியம், மேங்கனீஸ், இப்படி எல்லா வகையான விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. இதோட ஸ்பெஷல் அப்படின்னாக்க காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய சாதாரண ஒயிட் ரைஸ்ல பார்த்தீங்கன்னா சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ்னு சொல்லுவோம், சாப்பிட்ட உடனே செரிமானம் ஆகிடும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிறதுனால, ஃபைபர் ரிச்சாக இருக்கிறதுனால ரொம்ப கம்மியான டைமில் டைஜஷன் ஆகாது. இட் வில் டேக் லாங் டைம் டு டைஜஸ்ட். அதனால நீங்கள் அதை மென்று சாப்பிட்றதுனால லோ கிளைசமிக் இண்டெக்ஸாக இருக்கிறதுனால சுகர் லெவல் சீக்கிரமாக ஏறாது. நார்மலாக சுகர் பேஷண்ட்டுக்கு இது ரொம்ப 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 நல்லது. இதே மாதிரி இதில் விட்டமின் கே இருக்குது. விட்டமின் கே எதுக்கு நல்லது அப்படின்னாக்க, இன்ஃபர்டிலிட்டிக்கு, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமுக்கு ரொம்ப நல்லது. ஸோ நம்ம ஸ்ட்ராங்காக நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வச்சுக்கணும் அப்படின்னா ரெட் ரைஸை யூஸ் பண்ணுறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இன்னும் ஒன்று பார்த்தாக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எதுக்கு நல்லதுன்னா, ஃப்ரீ ரேடிக்கல்ஸை நம்ம பாடியில இருந்து வெளியில் எடுத்துருது. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நம்ம உடம்புல இருந்ததுன்னா செல்ஸை டேமேஜ் பண்ணிடும். இன்னொரு விஷயம், இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா, இந்த விட்டமின் கே இருக்கிறது இன்னொரு பெரிய விஷயத்த பண்ணது என்னன்னா, செரட்டோனின் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம உடம்புல செக்ரேட் பண்ணுறதுக்கு, ஆர்பிசி செல்ஸை ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கு, டிஎன்ஏ ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. செரட்டோனின் என்ன அப்படி இம்பார்ட்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செரட்டோனின் வந்து நைட்டு 9 to
11, அதாவது கரெக்டாக சொல்லணும்னா 10 to 11 தான் செக்ரீட் ஆகும். நைட்டு 9 o'clock நீங்கள் படுத்துட்டீங்கன்னா 9:30க்குள்ளே தூங்கிடுவீங்க. 10 to 11க்குள்ளே எல்லா வகையான அந்த செரோட்டோனின் கெமிக்கல்ஸும் செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால நமக்கு என்ன பாசிபிலிட்டினா நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு உங்களோட உடம்பு ரெஃப்ரெஷ் ஆகிடும். இதுதான் அதோட மெயின் இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிட்டோம்னா இது இந்த மாதிரி ஆகிடும். இப்போ ஊற வச்ச அவல் இப்படி தான் இருக்கும். ஸோ இதை எடுத்து நம்ம இப்போ ஒரு பவுலில் போட்டு மேக் பண்ண போகிறோம். ஸோ ஊற வச்ச அவல், அப்புறம் தேங்காய், இப்போ நம்ம யோசிக்கலாம் இந்த ரெட் ரைஸ்க்கு அப்படி என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, ஒயிட் ரைஸ்க்கு இல்லாதது அப்படின்னு நினைக்கலாம் நீங்க. ரெட் ரைஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னாக்கா இதுல அந்த ஜெர்ம் இருக்கக்கூடியது வந்து நீக்கப்படலை. அதோட ஹஸ்க் மட்டும்தான், தோல் மட்டும்தான் நீக்கப்படுது. உள்ள வந்து அந்த எம்பிரியோ ஒரு கரு எப்படி உருவாகும் போது ஒரு மூலப்பொருள் இருக்குமோ அந்த மூலப்பொருள் நீக்கப்படாமலே இருக்கிறது தான் இந்த ரெட் ரைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜெர்ம்ல என்ன அப்படி நல்லா இருக்குதுன்னா அதில் நிறைய அயன் இருக்கு, புரோட்டீன் இருக்கு, ஒமேகா 3 and 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்குது. இந்த பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் தான் கொஞ்ச நாள்ல வந்து அரிசியை அப்படியே வச்சிருந்தா ஒரு ஸ்மெல் கொடுக்கக்கூடியது. இதனால தான் இன்னைக்கு கமர்ஷியலா அரிசியை விற்பனை செய்யக்கூடியவங்க அதுல கெமிக்கல்ஸ் ஆட் பண்றாங்க. இல்ல அப்படின்னா அந்த ஜெர்மை நீக்கிக்கிட்டு நமக்கு பாலிஷ் ரைஸா கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஜெர்ம்ல வந்து இன்னொரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு, ஜெர்ம் ஆயில் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஜெர்ம் ஆயில் பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னலி நம்மளுடைய ஸ்கின்னோட நரிஷ் பண்றதுக்கு ரொம்ப நல்லது, கேன்சர் ப்ரிவென்ஷனுக்கு யூஸ் ஆயிட்டு இருக்குது. ஸோ நம்மளுடைய அரிசிலாம் அன்னைக்கு நம்மளோட தாத்தனும் முப்பாட்டனும் தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த ஜெர்மோட சேர்த்து தான் எடுத்துக்கிட்டாங்க. வெறும் ஹஸ்கை மட்டும் நீக்கிட்டு தோலை மட்டும் நீக்கிட்டு எடுத்துக்கிட்டாங்க. அதனால தான் நாம அன்னைக்கு கேன்சர் இல்லாம நல்லா சந்தோஷமா வாழ முடிஞ்சது. ஸோ இப்போ இதை கலக்கியாச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் ஜீரகப்பொடி போடுறோம், போதும். அப்புறம் ஒரு ஸ்பூனு இந்துப்பு, தேவைக்கு கொஞ்சமா போட்டா போதும். ஸோ இந்துப்போட ஸ்பெஷல் என்னன்னா உங்களோட பிபியை ரைஸ் பண்ணாது. கிட்னி பேஷண்ட்ஸ் கூட எடுத்துக்கலாம், கிட்னி ஸ்டோனு பிளஸ் கிட்னில ஃபெயிலியர் ஆனவங்க கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பெப்பர், நல்ல மிளகு பொடி, இது ஒரு ஸ்பூனு எடுத்துக்கிறோம். இந்த நல்ல மிளகோட ஸ்பெஷல் என்னன்னா உங்களோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல, உங்களோட அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியா வரைக்கும் தான் அந்த எரிப்பு தன்மை இருக்கும். குடலுக்குள்ள போயிடுச்சுன்னா எரிக்காது. ஸோ அல்சர் பேஷண்ட்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி லம்ஸ் இல்லாம மிக்ஸ் பண்றோம். ஸோ கொஞ்சம் தேவைக்கு கொத்தமல்லி தழை போடுறோம், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. மறுபடியும் கலக்கிக்கிறோம். இதை நீங்க டேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாஃப்டான ஒரு டெலிஷியஸான ஃபுட்டா இருக்கும். கண்டிப்பா வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே இது பிடிக்கும். ஏன்னா இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா எந்த அடுப்புலையும் வைக்காம சமைச்சு நம்ம வச்சிருக்கிறோம். ஸோ இதை செய்யறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஆஸ் வெல் அஸ் வந்து உங்க குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ டெலிஷியஸாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சுகர் பேஷண்ட்டுக்கு நீங்கள் எப்போவுமே கோதுமை தோசை இல்லது ரைஸு இப்படி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் போர் அடிச்சிடும். ராகி இந்த மாதிரி கொடுக்கும்போது அதை டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த அடுப்பில்லாத சமயத்தில் இது கொஞ்சம் காரமாக இருக்கும், நம்ம நல்ல மிளகு பொடி போட்டிருக்கிறதுனால. இன்கேஸ் உங்கள் பசங்களுக்கு வந்து காரம் வேணாம், சுகர் தான் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க, இனிப்பு வேணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா நீங்கள் ஆர்கானிக் சுகர் போகலாம், ஒயிட் ரிட்டனிங் பண்ணாதது. அது மாதிரி நீங்கள் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நாட்டு சர்க்கரையும் இதுவும் யூஸ் பண்ண முடியல, பிடிக்கல அப்படின்னா கருப்பட்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் நிறைய, இது வந்து டைமை கம்மியாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஸ்கூலுக்கு அனுப்புறது, வயசானவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்க டைம் இருக்காது அப்படின்ற பட்சத்தில் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஈஸியான சிம்பிளான ஒரு குக்கிங் மெத்தடு. ஆஸ் வெல் அஸ் அடுப்பில்லாத சமையலை நம்ம பண்ணும்போது விட்டமின்ஸ் எதுவுமே லாஸ் ஆகாது. அதில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் அப்படியே நமக்கு கிடைக்குது. அது அதோட ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ உங்களுடைய ஆரோக்கியம் உங்கள் கையில் மட்டும்தான். நன்றி, வணக்கம்.